நீட் தேர்வுக்கு எதிராக சிபிஐ பாலன் ஹவுஸ் அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து கடந்த 5 நாளாக போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே மக்களும் மாணவர்களும் வந்து என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்குது, இங்கே கலந்துக்கிற முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களாம் என்ன பேசுகிறாங்க, அவங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை வந்து கேதர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம். நைட்டு ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் பண்ண எல்லோரும் 4 to 5 o'clock ஏர்லி மார்னிங் அப்போ தான் வந்து ரெஃப்ரெஷ்க்காக கிளம்பி போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அநேகமாக 12-1 மணிக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது இங்கே திரும்ப கூட்டம் அதிகமாகும். ஏன்னா எஸ்டர்டே வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருக்காரு, அமைச்சரவை கூடி ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்ட்டு. அந்த முடிவு என்னவாக இருக்கும், மண்டே வந்து பார்லிமெண்ட் கூடும்போது அங்கே என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கிறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டை கால் ஆஃப் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நீட் பேன் நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆல் இண்டியா லெவலில் வந்து நீட் பேனுன்னு பேசலை, அதில் இருக்க குளறுபடிகளை சரி பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒன்றிய அரசு நீட்டை பேன் பண்ணணுன்ற ஸ்டெப் எடுக்கலை, குளறுபடிகளை சரி பண்ணுற ஸ்டெப்பு அதிகபட்சம் போனால் தர்மேந்திர பிரதான் அவரை வந்து ராஜினாமா பண்ண வைப்பாங்க. நீட் எக்ஸாம் அந்த வினாத்தாள் கசிவை பற்றி தான் அவங்களுடைய வேண்டுகோள் வச்சுருக்காங்க. தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செய்யணும். அப்படி அவர் ராஜினாமா செய்யலை அப்படின்னா எங்களுடைய போராட்டத்தை காக்ரோச் பார்ட்டி வந்து பிரதமர் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அந்த மாதிரியான நோக்கத்தில் நாங்கள் எங்களுடைய போராட்டம் மாறும்னு சொல்லியிருக்காரு. நீட் அப்படிங்கிறது நேஷ்னல் என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா, ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதன் மூலயமா நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவே இங்கே ஃபேக்காக இருக்குது. எலிஜிபிள் அப்படிங்கிற கொஸ்டினே தப்பு. ஏன்னா படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிள், அதுதான் நம்மளோட கேள்வி. ஒரு வேலை செய்ய எலிஜிபிள் அப்படின்னா ஓகே, படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி எலிஜிபிள் பார்ப்பீங்க? படிக்கிற உரிமை எல்லாத்துக்குமே இருக்குல்ல. உனக்கு இதை படிக்க உரிமை இல்லை, உனக்கு இருக்குன்னு சொல்லுவதே ஃபஸ்ட்டு தப்பு. இது நீட்டுக்கு மட்டும் கிடையாது, படிப்பிற்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே தப்பு. கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் போராட்டங்களை எந்த வகையிலும் அவரோட சமரசம் செய்து கொண்டு அந்த இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆனால் மாணவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிரச்சனை நோட்டு என்பதை தவிர அவர்களுக்கு வேற எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. அதனால இந்த போராட்டத்தை வந்து அவங்க வந்து ஒடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இப்போ இந்த வருஷத்துக்கான நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை ஒட்டி மிகப்பெரிய போராட்டம் இப்போ போய்கிட்டு இருக்குது. இது இந்த ஃபஸ்ட் டைம் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஓகேங்களா 25-24 வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகியிருக்கு. கண்டினியூஸாக பேசி பார்த்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து முடியாமல் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. நம்ம யூஸ்வலாக என்ன பேசுவோம் அப்படின்னா, ஜென்சிக்கு வந்து பாலிடிக்ஸ் தெரியலை அப்படின்ட்டு. ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, அவங்க நினைக்கிற அந்த பாலிடிக்ஸை நம்ம புரிஞ்சுக்க மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப்போது தன்னெழுச்சியாக கூடியிருக்கு. பார்த்தீங்களா இந்த கூட்டம், அதை பார்க்கும்போது நமக்கு புரியுது. ஏன்னா நான் களத்துக்கு போய் நேரடியாக அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க அரசியலை பார்க்குற அந்த பார்வை வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. ஜல்லிக்கட்டு போராட்டமே எடுத்தாலும் அன்னைக்கு வந்து எந்த அரசியல் தலைவர்களையும் வந்து அன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து வெளில விடலை. அது வந்து மாணவர்கள் போராட்டமாக, யூத்தோட போராட்டமாகவே கண்டினியூ ஆச்சு. அப்படி தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி உள்ளே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி அரெஸ்ட் ஆகியிருக்காரு. இது வந்து இந்த மாணவர்கள் போராட்டத்தை டைல்யூட் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு அங்கே வாங் சிங்கனுடைய மனைவி சொல்லியிருக்காங்க, ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த போராட்டத்தை சுயநலமாக பயன்படுத்த யோசிக்கக்கூடாது. அவங்க யோசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது என்னை தாண்டி யாரும் சுயநலமாக யோசிக்க வேண்டாம். இது மாணவர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க, இளைஞர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க, அவங்க வழியில் விடணும். இதில் அவங்க கையில் தான் அந்த போராட்டம் முன்னெடுத்து செல்லணும். அவங்க தான் இதற்கான தலைவர், அவங்க தான் இதற்கான பொறுப்பாளர்கள். வேறு யாரும் உள்ளே வந்து கிரிக்கெட் எடுக்கணும்னு நினச்சாக்க அது ரொம்ப அயோக்கியத்தனமானது, சில்லறத்தனமானது. அது யாரும் செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கோரிக்கை. அது மாணவருடைய போராட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடா இருக்கு. பட் இதுல நிறைய கட்சிகள் சார்ந்த நிறைய பேர் இதுல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்குதான் வந்து அந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களுடைய தலைவரா வந்து சொல்லியிருக்கிறாரு, இது வந்து மாணவர்கள் போராட்டமாவே இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்குதான் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. பட் இதை முன்னாடியே அவர் கையில் எடுத்திருக்கணும். காங்கிரஸ் கட்சி இதில் பிரதமர் வீட்டு முன் ஒரு போராட்டம் நடத்தி இந்த போராட்டத்தில் மாணவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுவது காங்கிரஸ் கட்சிக்கு சில அரசியல் பயன்களை தரக்கூடும் என்று சொன்னாலும் கூட அவர்கள் தொடர்ச்சியாக இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்று ராகுல் காந்தி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்.
ராகுல் காந்தி எப்படி பயன்படுத்துகிறாரோ அதே போல் ஏனைய கட்சிகளும் தாராளமாக பயன்படுத்தலாமே. இடதுசாரிகள் பயன்படுத்தலாம், திமுக பயன்படுத்தலாம், யார் வேண்டாலும் பயன்படுத்தலாமே. இது மாணவருடைய கோரிக்கைக்கு வலிமை சேர்க்காதான் பார்க்க முடியுமே தவிர, இது அரசியல்மயமாக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றத்தை காட்டி அந்த பிரதான கோரிக்கையை பலவீனப்படுத்துவதில் எந்த நியாயமும் இல்லை. இது அரசியல்மயமாக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அரசியல்மயமாக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே. இப்போ எப்படியாவது இப்போ இந்த நீட்டு தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது யாருடைய கையில் இருக்குது? அரசியல் கையில் தானே இருக்குது. அப்போ அரசியலை விடுவித்து விட்டு ஒரு போராட்டம்னு சொல்ல முடியாது. இது தன்னெழுச்சியான போராட்டம். அந்த தன்னெழுச்சியான போராட்டத்தை அரசியல் கட்சிகளின் கைகளில் விட்டுவிடாமல் பாதுகாப்பது போராட்டக்காரர்களுடைய கடமை. ஆனால் அரசியல் கட்சிக்காரர்கள் ஆதரவு தர வேண்டும் என்று வருகிற போது நீங்கள் வரக்கூடாது என்று சொல்வதில் எந்த நியாயமும் இல்லை. நீட்டுங்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கிடையாது. இது பொதுப்பட்டியல்ல இருக்கு. ஸோ மாநில பட்டியலுக்கு கிடையாது நீட்டுங்கிற ஒரு விஷயம். ஸோ நீட்டுக்கு எதிரா இப்ப திடீர்னு நீட்டு நேற்று தான் ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. கிட்டத்தட்ட 2013 இருந்து நீட்டுங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இதுல நிறைய பேர் இது காங்கிரஸ் தானே கொண்டு வந்தாங்க, பிஜேபி அதை செயல்படுத்துறாங்க, இதுல என்ன அப்ப அவங்க கூட்டணி கூட தானே டிவிக்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம், காங்கிரஸ் அந்த நீட்டுங்கிற ஒரு விஷயம் மெடிக்கல் கவுன்சிலோட பரிந்துரையில டிஸ்கஷன்ல நீட்டுங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அப்ப இதை ஏன் பிஜேபி அக்செப்ட் பண்ணுச்சு? அதை திரும்பவும் நடைமுறைப்படுத்தினாங்க. காங்கிரஸ் கொண்டு வந்தது, அதை நாங்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம், நாங்க அதை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இல்ல, அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் அதுல சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில திருத்தங்கள் கொண்டு வந்துதான் கோர்ட்ல அப்ளை பண்ணி நீட்டு நடத்தலாம் அப்படிங்கறத வாங்கினாங்க. சோ அப்ப நீட்டுங்கிற ஒரு விஷயத்த பிஜேபியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் அதை கொண்டு வந்தாங்க. சோ அப்ப இதுல காங்கிரஸ் பிஜேபி அப்படிங்கறத ரெண்டா நம்ம பிரிக்க முடியாது. சோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப டிவிகே கவர்மெண்ட் அவங்களுக்கு மாநிலத்துக்கிட்ட பேசணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடியவங்க எம்பி. ஓகேங்களா? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்களுக்கு அந்த மாநில உரிமைகள் தேவையோ அந்த எம்பிக்கள் போய் அங்க பாராளுமன்றத்துல பேசுவாங்க. சோ இதுதான் நியாயமான ஒரு விஷயம். இப்ப எங்க மாநிலத்துக்கு இது தேவை, இது தேவையில்ல, இதை நீங்க நீக்கி கொடுங்க, மாநில பட்டியல இருந்து நீங்க விலக்குங்க, எங்களுடைய எஜுகேஷனை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிறத யாரு கொண்டு போய் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா கொண்டு போய் சேர்க்கணும்னா எம்பிஸ். ஓகேங்களா? சரி, நம்ம இப்ப ஆல்ரெடி தெரியும். சோ கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் இப்ப டிஎம்கே கூட கிடையாது, இப்ப அவங்க டிவிகே கூட இருக்காங்க. இப்ப டிவிகே என்ன பண்ண முடியும்? டிவிகே கிட்ட இப்ப எம்பி கிடையாது, வெறும் எம்எல்ஏஸ் மட்டும்தான். சோ அப்ப அவங்க காங்கிரஸ் கிட்ட சொல்ல முடியும், இந்த மாதிரி அடுத்த பாராளுமன்ற கூட்டம் கூடும்போது நீங்க இந்த நீட்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுங்க அப்படின்னு சொல்ல முடியும். இது ஒரு பாயிண்ட். சோ நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் ஏற்கனவே டெல்லி பிரதமரை மீட் பண்ணும் போது இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு நீட் வேணாம் அப்படிங்கிறதையும் அங்க பேசிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கறத எல்லா நியூஸ் சேனலும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு, இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கிறத எல்லா நியூஸ் சேனலும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. சோ அதனால அவர் சைட்ல இருந்து ஏற்கனவே அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரியுது. சோ இவர் என்ன பண்ணலாம் இப்போதைக்கு அப்படின்னா, இப்போ அந்த இது கர்நாடகா இஷ்யூ, மேகதாது அணைக்கு ஒரு மசோதா நிறைவேற்றுறாங்கல்ல எல்லா கட்சிகளும் சேர்ந்து. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீட்டுக்கும், சோ எங்களுடைய மாநிலத்துக்கு நீட்டு வேணாம் அப்படிங்கிற ஒரு மசோதா நிறைவேற்றலாம். சோ இது ஒரு பாசிபிள். பொதுவாக இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவங்க வைக்கிற டிமாண்ட் என்ன? ஓகேங்களா, இந்த போராட்டம் ரைட், இவங்க வைக்கிற டிமாண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் தலைவர் அபிஜித் தீப்கே, தலைமை செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ். ஸோ இந்த சௌரவ் தாஸ் அந்த குழு அவங்க தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பிஜேபி கவர்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. இவங்க வைக்கிற டிமாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட கோவம் என்ன அப்படின்னா, ஒரு அரசோட தவறுக்கு மாணவர்களான நாங்கள் ஏன் திரும்ப எக்ஸாம் எழுதணும், நாங்கள் ஏன் திரும்ப பாதிக்கப்படணும் அப்படிங்கிற கோவம் தான் இங்கே வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக இத்தனை வருஷம் பார்த்துருப்போம்,
காதில் இருக்க தூடு, மூக்கில் இருக்க மூக்குத்தின்னு சொல்லிட்டு ஒன்றா கழட்டி அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ கோபம் வர வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த கோபத்தோட வெளிப்பாடாக தான் இவங்க சில டிமாண்டை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் விடுவிக்கணும். அவங்க மேலே போட்டிருக்க வழக்குகள் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கணும். நீங்கள் பண்ண தப்பால் நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நீங்கள் வந்து இழப்பீடு கொடுக்கணும். இதெல்லாம் தாண்டி கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை அவங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பாஜக அரசு இது எதற்குமே செவி சாய்க்கலை. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அமைச்சரவை கூட்டம் கூட்டி நம்ம வந்து ஒரு முக்கிய முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பட் அது என்ன மாதிரியான வீடியோ வெளியில் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியலை. தர்மேந்திர கல்வி அமைச்சர் அவர் விலக வேண்டும் என்பது போராட்டத்துக்கான ஒரு ஒற்றை கோரிக்கை வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்ட ஒரு முழக்கமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். இந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதனுடைய உள்ளடக்கம் என்று சொன்னால் அவர் திணித்து கொண்டிருக்கின்ற இந்த கல்வி கட்டமைப்பில் இருந்து மக்களை விடுவிக்க வேண்டும். அவர் போற்றி தலையில் வைத்து கொண்டாடுகிற நீட் தேர்விலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்ற உள்ளடக்கத்தை கொண்டதுதான் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. நாளைக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகிவிட்டு நீட் தேர்வை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு முறைகேடுகளை நாங்கள் ஒழிக்கப் போகிறோம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து நீட்டை திணித்துக் கொண்டிருந்தால் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் அர்த்தமற்றதாக போய்விடும் என்பது என்னுடைய கருத்து. இதுக்கு பின்னாடி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வணிகமே இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கேளுங்க. இப்போது தனியார் பயிற்சி மையங்களின் ஒட்டுமொத்த வணிக மதிப்பு மட்டுமே 58,000 கோடிக்கு மேலே இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 5,750 கோடி. ஓகேங்களா, இது எங்கள் நீதிபதி AK ராஜன் கமிட்டி அறிக்கையில் வந்து இது மென்ஷன் ஆகியிருக்காங்க. இப்போ 58,000 கோடி சொன்னோம் பார்த்தீங்களா இந்திய அளவில், இது விரைவில் 1,00,000 கோடிக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பயிற்சி மையங்கள் எவ்வளவு சம்பாதிக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நான் இப்போ சொன்னது வந்து எல்லா வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும். நீட்டு மட்டுமே இதில் 40%. கிட்டத்தட்ட பாதிக்கிட்ட நீட்டு மட்டுமே வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்குது. ஓராண்டு பயிற்சிக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் 1,000,000 to 2,00,000 வரைக்கும் செலவு பண்ணுறாங்க 1 இயர் ப்ராக்டிஸ்க்கு. இப்போ நிறைய எஜுகேஷன் வெறும் ஸ்கூலில் படித்தாலும் இங்கே கிளியர் பண்ண முடியல. ப்ரைவேட்டில் கோச்சிங் போனால் தான் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுது நல்ல மார்க்கோட. இப்போ அதுக்கு எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குது? 1,000,000 to 2,00,000. யோசிச்சு பாருங்கள், ஏழை மாணவர்களுக்கு இது எப்படி பாசிபிள்? எந்த அளவுக்கு முடியும்? சிலர் வந்து சொல்லுவாங்க கோச்சிங் சென்டரே போகாமலாம் பாஸ் ஆகுறாங்க சிலர் அப்படின்ட்டு. என்ன மார்க்? 108 மார்க் பாஸ் அப்படின்னா 110 120 மார்க் எடுத்தால் எந்த கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும்? ஸோ ஆப்வியஸ்லி ப்ரைவேட் காலேஜ் தான். ப்ரைவேட் காலேஜ் போனால் அவன் வைக்கிறது தான் ஃபீஸ், கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. அப்போ அதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். நீட் எக்ஸாம் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, டொனேஷன் அப்படிங்கிற பேரில் இங்கே ப்ரைவேட் காலேஜ் வந்து நிறைய சம்பாதிக்குது, நீட் வந்து அதெல்லாம் சரியாயிடும்னாங்க. ப்ராக்டிக்கலி ஆச்சானா கிடையாது. நீட்டு வந்தும் ப்ரைவேட் காலேஜஸ் அதிகமாக சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இந்த கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற பேரில் அது தனியாக ஒரு வணிகத்தை பார்க்குது. NTA சொல்லுவாங்க, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. அது வந்து ஒரு தன்னாட்சி நிறுவனம். அது வந்து கவர்மெண்ட் நிறுவனம் கிடையாது. அது வந்து ஒரு தன்னாட்சி நிறுவனம். அந்த நிறுவனம் தான் என்ன பண்ணுது, இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுது. இப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ வணிகம் இருக்குன்னு பார்ப்போமா. இப்போது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா பிரிண்டிங் கொஸ்டின் பேப்பர் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, OMR ஷீட், இப்படி பல விஷயங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகள் செலவாகிட்டு இருக்குது. இதை வந்து டெண்டர் விடுறாங்க. இப்போ பல நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் டெண்டர் எடுத்து இப்படியான விஷயங்களை பண்ணுது அப்படின்னா அதற்கு பின்னாடி என்ன வணிகம் இருக்குது, எவ்வளோ வணிகம் இருக்குது, அதை நம்ம கவனிக்கணும்ல. சரி, இப்போ இந்த கல்வி வணிகமாச்சு அப்படின்னா அதன் மூலியமாக அரசுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிது. அது என்னன்னா, கோச்சிங் சென்டருக்கு 18% GST. ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 2019 to 2020 அப்போ மட்டுமே 2,240 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. 2023-24 கல்வியாண்டில் 5,517 கோடி. இது கல்வியாண்டுன்னு சொல்லணுமா நிதியாண்டுன்னு சொல்லணுமான்னு தெரியல எனக்கு உண்மையிலேயே. உங்களுக்கு கிட்டத்தட்ட 146% வந்து அதிகமாகியிருக்கு. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது ஒரு பிரைவேட் அமைப்பு.
அந்த பிரைவேட் இந்தியா முழுக்க எல்லாத்தையும் பிரைவேட் ஆக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்கீமு கீழே உருவாக்குன அமைப்பு தான் அதுவும். அதனால பிரைவேட் அமைப்பு வந்து எக்ஸாம் நடத்தும், கவர்மெண்ட் எந்த வேலையும் செய்யாது அப்படிங்கிறத உருவாக்க அமைப்பு. இதுக்கு பின்னாடி வணிகம் இருக்கு, அதனால அது வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. அது பிரைவேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே காசு கொடுத்து ஒன்று வாங்கிக்கலாம், காசு கொடுத்து கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கலாம்னு ஒரு வேலை நடந்ததுனாலதான் இந்த லீக்கேஜ் நடந்திருக்கு. இத்தனை வருஷமா நடந்துச்சாலும் எனக்கு தெரியாது, இந்த வருஷம் வெளியானதுன்னு எனக்கு தெரியுது. அதுக்கு காரணம் வந்து இந்த பிரைவேட்டைசேஷனோட ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப் தான் இது. இப்போ இந்த நீட் எக்ஸாம் மட்டும் ஒழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம் அப்படின்னா அடுத்தது வேற எக்ஸாம் வந்து இன்ஜினியரிங் சேர்றதுக்காக ஒரு எக்ஸாம் வரும், அல்லது பிஎஸ்சி சேர்றதுக்காக ஒரு எக்ஸாம் வரும். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து வேற விதத்துல வந்துட்டு தானே இருக்கும். இப்போ நீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா இல்லாம எஜுகேஷனை பிரைவேடைசேஷன் ஆகாதீங்க, எஜுகேஷனை எங்க ஸ்டேட்டே பார்த்துக்கோ, இத்தனை வருஷமா எப்படி இருந்துச்சோ அப்படி அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கோம் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி போகும்போது தான் இதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கும். இப்போ நீட் வந்ததுக்கப்புறம் துபாயில படிக்கிறவங்க, சிங்கப்பூர்ல படிக்கிறவங்கலாம் வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்ல ஃபுல்லா மெடிக்கல் சேர்றாங்க. இப்போ நம்ம ஊர்ல இருக்கவங்கள்ட்ட இருக்க காசை விட அவங்கள்ட்ட அதிகமாக காசு இருக்கு இல்லையா? இப்போ நீட்டு முன்னாடி வந்து அந்த சிங்கிள் விட்டு அந்த ஒற்றைச்சாளர் கவுன்சிலிங் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு ஒரு சீட்டு, அடுத்த மார்க் எடுத்தவங்க 2ஆவது சீட்டு, 3வது மார்க் எடுத்தவங்க 3வது சீட்டுன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீட்ல வந்து யாரெல்லாம் அந்த பாஸ் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருக்க பணத்தை கொடுத்து சீட்டை புக் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம ஊருக்காரங்க ஒரு 500 மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மகிட்ட காசு இல்லைன்னா வேற ஊருக்காரங்க காசு கொடுத்து அந்த சீட்டை வாங்கிக்குவாங்க. இதுதான் இங்க இருக்க ஒரு பிரச்சனை. முன்னாடி வந்து பிரைவேட் காலேஜோட ஃபீஸை கவர்மெண்ட் தீர்மானிச்சது. இப்போ வந்து அதே ஃபீஸ் இப்போ கிடையாது இல்ல, வருஷத்துக்கு 20 லட்சம் வரைக்கும் லீகலாவே ஒயிட்டாவே கொடுக்குறாங்க. அப்போ ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கவர்மெண்ட் கோட்டான்னு ஒரு கான்செப்ட் இல்லை, பிரைவேட் காலேஜுக்கு பிரைவேட் கோட்டாவா இருக்கு. அந்த காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தகுந்த மாதிரி ஃபீஸ் மாறுது இல்லை. அப்ப டொனேஷன் ஒழிஞ்சிருக்கு. இப்போ 1 கோடி கொடுத்து சீட்டு வாங்கினதுக்கு பதிலாக 20 லட்சம் 5 வருஷம் கட்டிக்கிறாங்க, அதே 1 கோடி திருப்பி வந்துருக்கு. இப்படிதான் மாறி இருக்க தவிர டொனேஷன் கான்செப்ட்லாம் ஒன்றும் முழுசா மாறி இருக்கு, அவ்வளவுதான். மாணவர்களோட, ஏழை மாணவர்களோட கடன் வாங்கி காசு கட்டுற ஆட்கள் அவ்வளோ இருக்காங்க. பணக்காரர்கள் கட்டுவாங்க, பணம் இருக்கவங்க கட்டுவாங்க, அது தனி. படிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் கடனை வாங்கி அந்த கோச்சிங் சென்டர் போகிறாங்க பார்த்தீங்களா, அது இந்த எக்ஸாமுன்ற பேரில் இவங்க சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் பாருங்கள், 146% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு 2019 2024 அதுக்குள்ளே. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட் பாஸ் ஆகிட்டோம், ஆனால் பெரிய மார்க் இல்லை அப்படின்னா அவங்க ப்ரைவேட் காலேஜ் தான் போகணும். அப்போ அவங்க விற்கிறது தான் ஃபீஸு. அதை என்ன பண்ணுறாங்க, காசு இல்லாமல் கட்டிட்டு போயிடுறான். காசு இல்லாதவன் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணுறான். வெயிட் பண்ணி திரும்ப நீட் எழுதுகிறான். ஒரு மாணவனோட 1 வருஷம் போகுது. இது யார் பதில்? யார் இதை பொறுப்பேற்பா? ஸோ அதை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த நீட்டும் என்டிஏவும் சேர்ந்து இப்போ ஒரு வணிகத்தை உருவாக்கியிருக்காங்கல்ல. இதை எக்கனாமிக்கில் ஆங்ஸைட்டி எக்கனாமின்னு சொல்லுவாங்களா, நெருக்கடி நிலை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை கேட்கும்போதே நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இன்றைக்கு திறந்துவிடப்பட்டு மிக குறைந்த மதிப்பெண் 0% நீட் தேர்வில் எடுத்தாலும் கூட பணம் இருந்தவர்கள் கோடிக்கணக்கிலே கொடுத்து நன்கொடை பெற முடியும் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வந்துவிட்டது. ஆக தனியார் கல்விக் கொள்ளைக்கு இது வழி திறந்து விட்டது. மற்றொன்று கோச்சிங் சென்டர் என்ற மிகப்பெரிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயில் நடத்தப்படுகின்ற ஒரு வணிகம். இந்த கோச்சிங் சென்டர்கள் தான் இன்றைக்கு இந்த கல்வியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கின்றன. இந்த கேள்வித்தாள்கள், லீக் அவுட்டு, முறைகேடுகள், இது எல்லாத்திற்குமே இந்த கோச்சிங் சென்டர்களும் உடந்தையாக இருக்கின்றன. இதில் பெரும் வணிகம் இதில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக கல்வியை நாங்கள் தரமாக்கப் போகிறோம் என்பதும் தனியார் கல்லூரியினுடைய கொள்ளையை நாங்கள் தடுக்கப் போகிறோம் என்ற இரண்டுமே இன்றைக்கு தோல்வி அடைந்து விட்டது. இதில் எல்லா போராட்டத்துக்குமே நீங்கள் இடஒதுக்கீடு போராட்டமாக இருக்கட்டும் அல்லது மற்ற எல்லா போராட்டத்துக்குமே தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருக்கும். இங்கே தான் ஃபஸ்ட்டுடைய முதல்ல நம்ம தான் அடிக்கணும் அப்படிங்கிற ரிசர்வேஷன். அப்படி தான் தமிழ்நாடு தான் முதல்ல பெரியார் தான் அடித்தது ஓபிசிக்கான ரிசர்வேஷனுக்கு. அதே மாதிரி தான் இப்போ இந்த நீட் வரும்பொழுது தமிழ்நாடு தான் முதல்ல நீட்டுக்கு எதிரான குரல் எழுப்பியது. நாம் என்ன சொல்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா நீட்டில் உள்ள பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் போக போக நீட்டே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிக்கும். ஆனால் அதற்காக இப்போ அங்கே நடக்கிற போராட்டத்தை நம்ம சிறுமைப்படுத்தி பேசலை, அந்த போராட்டத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு நான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைங்கிறது பேன் நீட் அப்படிங்கிறதா. இப்போதைக்கு நீட்டில் உள்ள பிரச்சனையை பேசுகிறாங்க, பின்னாடி நீட்டே ஒரு பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வரும். இது அதற்கு அடுத்த கட்ட போராட்டமாக கூட அவங்க நகர்ந்து செல்லலாம். ஏன்னா ஒரு கல்வி அமைச்சர் ஒன்றிய கல்வி அமைச்சர் அவங்க பதவி விலகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கோரிக்கையாக இருந்துச்சு.
ஆனால் நேற்று அபிஜித் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா பிரைம் மினிஸ்டர் மோடியே நீங்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய போராட்டம் இப்போ நகரப்போகுது அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு. அதனால் நீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி நீட்டே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற இடத்துக்கு நகரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீட் விலக்கு எந்தெந்த மாநிலங்கள் கேட்குறாங்களோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் வந்து நீட் விலக்கு கொடுத்துர்லான்னு தான் சொன்னாங்க. இப்படி நீட்டை வந்து எல்லா மாநிலங்களுக்கும் திணிச்சு மாணவர்கள் தரமான மருத்துவர்களாக நீங்கள் மாற்றுங்க அப்படிங்கிறது நாடாளுமன்ற நிலைக்குழுவுது இல்லை ஸ்பெஷல் நீட் கமிட்டிக்கு அந்த மாதிரியான கோரிக்கைகளை வைக்கல. 2 கமிட்டியுமே மாநிலங்கள் விலக்கு கேட்டால் நீங்கள் விலக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது கோரிக்கை தான் வச்சுருக்காங்க. 2017 தமிழ்நாட்டில் எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்காக போராடிட்டு இருந்தபோது ஓகேங்களா, அரசு வந்து அந்த போராட்டங்களை வந்து கலைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 20 நாளைக்கிட்ட ஓகேங்களா அந்த போராட்டத்தை அனுமதிச்சாங்க. ஏன்னா அன்றைக்கி இருந்த அரசியல் சூழல் வேறு மாதிரி. ஜெயலலிதா வந்து இறந்து ஓகே ஓபிஎஸ் சிபிஎஸ் அந்த தலைமையிலான ஆட்சி, அந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிற பல விஷயங்கள் போயிட்டு இருந்த நேரம். ஸோ அந்த போராட்டம் வந்து அனுமதிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் இந்த நீட் எக்ஸாம் வந்து கட்டாயமாக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு இந்த நீட் எக்ஸாம் கட்டாயமாக்கப்பட்டது வந்து பொதுமக்களுக்கு அவ்வளோ விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா எல்லாரோட ஃபோக்கஸும் வந்து ஜல்லிக்கட்டு அதை நோக்கி மட்டுமே இருந்துச்சு. நீட்டு மட்டும் கிடையாது, அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 சட்டங்கள் அன்றைக்கி வந்து கையெழுத்து போடப்பட்டது. அன்னைக்கு இருந்த சிஎம் ஓபிஎஸ் இருந்தார், அப்புறம் இபிஎஸ் வந்தார். அன்றைக்கி தான் நீட்டும் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமாக இருந்துச்சு. அன்றைக்கி அதை யாரும் பேசலை. இன்றைக்கும் ஒரு போராட்டம் வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. இதன் பின்னாலும் வந்து இந்த டீலிமிட்டேஷன், 1 நேஷன் 1 எலெக்ஷன் அப்படிங்கிற சட்டங்களை கொண்டு வருவதற்கான வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுப்பப்படுது.